ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 18,000 கோட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு காலையில் 3 மணி ஸ்லாட், காலையில் 11 மணி ஸ்லாட், ஆஸ் யூஷுவல் மத்தியானம் 12 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும். இப்போ காலையில் 7:45 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் 2 மணி ஸ்லாட், நைட் 8 மணி ஸ்லாட், நைட் 9 மணி ஸ்லாட். அந்த டோக்கனும் இப்போ கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி தீர்ந்தது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் தான் ஆறுதான் டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு. ஸோ நீங்கள் டோக்கன் வாங்கியிருந்தாலும் வாங்கினாலும் திருமலைக்கு போய் டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத க்யூ. மேக்ஸிமம் 8 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தர்சனம் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம் படி லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் W4 கேட் கிட்ட ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி கூட கம்ஃபர்டபுளாக இலவச தரிசனத்தில் சுவாமி தர்சனம் பார்த்துட்டு வந்துடலாம். டோக்கன் தர்சனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபாய் தர்சனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும் ஆகலாம். தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. அடுத்து அலிப்பிரி டோல், அதாவது அலிப்பிரி செக் பாயிண்டில் சாதாரணமாக வார நாட்களில் 6,000லேருந்து 8,000 வாகனங்கள் அலிப்பிரி செக் பாயிண்ட்டை கடந்து திருமலைக்கு போகிறதாகவும், இதே வார இறுதி நாட்கள் இல்லை விசேஷ நாட்களில் 12,000 வாகனங்கள் அலிப்பிரி செக் பாயிண்ட்டை கடந்து திருமலைக்கு போகுது. ஸோ க்யூ சில டைம் வெஹிக்கிள் செக்கிங் அப்போது கருட சர்க்கிள் வரைக்கும் போகிறதுனால இந்த வெயிட்டிங் டைம் பக்தர்களுக்கு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு எப்பொழுதுமே தனி லைனில் தான் போகும். இப்போ அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் இடம் அலிப்பிரி செக் பாயிண்ட் தானணும் பிள்ளையார் கோயில் இருக்கும்ல, அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பஸ்ஸுக்கு மட்டும் அந்த இடம். ஒரே நேரத்தில் 80 பஸ் அந்த இடத்துல நிற்கலாம். பஸ்ஸு செக்கிங்க்கு இருக்கிறப்போ நம்ம இறங்கி நம்மளையும் செக் பண்ணுவாங்க, நம்மளோட லக்கேஜும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதற்குண்டான மெட்டல் டிடெக்டர், லக்கேஜ் டிடெக்டர், அந்த ஃபிசிக்கல் ஸ்கேனிங் ரூமும் அங்கேயே அமைத்து அந்த டைமில் பக்தர்கள் வெயிட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற ஷெல்டரும் அமைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக நிதி 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க டிடிடி சேர்மன். ஸோ இது கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அலிப்பிரி டோலில் நமக்கு மார்னிங் டைம்லாம் ஜென்ரலாக நல்லாவே க்ரௌடு இருக்குது. அந்த வெயிட்டிங் டைம் குறையும். பஸ்ஸுக்குன்ட்டு தனியாக லேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. அடுத்த நிலையிலேருந்து கத்திரி ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு ஹனுமன் ஜெயந்தி. திருமலாவில் இருக்கிற எல்லா ஆஞ்சநேயர் கோயிலையும் விசேஷமாக பூஜைகள் செய்வாங்க. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேடி ஆஞ்சநேயர், ஜப்பாலி ஆஞ்சநேயர், அலிப்பிரி வழியாக நம்ம நடந்து போகிறப்போ பிரசன்ன ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு ஹைட்டாக ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அங்கேயுமே விசேஷமாக பூஜைகள் செய்வாங்க. அண்ட் நாளைக்கு அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரத்துக்கு திருமலாலேருந்து பஸ் இருக்கும்ட்டு ஆல்ரெடி டிடிடி ப்ரெஸ்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க, திருமலையில் இருப்பீங்க அப்படின்னா அவசியம் ஜப்பாலி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் நிறைய தடவை வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னப்பிரசாதம்லாம் அங்கேயே கொடுப்பாங்க. மோர், நிறைய பக்தர்கள் வருவாங்க. குறிப்பாக லோக்கல் டிவோட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். அதே மாதிரி கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேடி ஆஞ்சநேயர் கோயிலையும் விசேஷமாக அபிஷேகம் செய்வாங்க. காலையில் ஒரு 8 மணி போல் நீங்கள் திருமலையில் இருந்தீங்கன்னா நாளைக்கு அங்கே பாருங்கள். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்சனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 85,942 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.94 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 29,238 பேர். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை 4 மணி போல் கிட்டக்குள்ளே சேக்கரன்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்லேயும் டெய்லி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. க்ரௌடு பொறுத்து மத்தியானம் சாயந்தரமெல்லாம் ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் கொடுக்குறாங்க. அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கேடிப்லையும் ட்ரை பண்ணுங்கள். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய தரிசனம் தவிர எல்லா தரிசனமும் ஆஸ் யூஷுவல் இருக்குது.
டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சு, உங்களுக்கு எப்படி தரிசனம் இருந்தது, டோக்கன் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.